யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி பாரதி துரைய ஃபாலோ பண்ணிட்டு போனது உண்மைதான். அங்க நடந்த பிரச்சனையில தன்னை தற்காத்துக்கவும் துரை கிட்ட இருந்து தப்பிக்கவும் இரும்பு ராடால துரைய பாரதி தலையில அடிச்சு காயப்படுத்தின வரைக்கும் நடந்தது எல்லாமே உண்மைதான். அதையெல்லாம் என் கட்சிக்காரர் மறுக்கல. ஆனா அதன் பிறகு பாரதி தான் கத்தியால துரைய குத்துனாங்கன்னு சொல்றது சுத்த போய். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ் மதுமிதா, நீங்க எதை வச்சு பாரதி துரைய கத்தியால குத்துலன்னு சொல்றீங்க? அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தை குடுக்கறதுக்காக தானே சார் நான் இங்க டம்மி பொம்மைய கொண்டு வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா உனக்கும் துரையோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உன்னோட நடிப்பெல்லாம் வேலைக்காகாது. இப்ப நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம உன்னை விட மாட்டேதா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாதா? இப்ப நான் இதே மாதிரி பேசிட்டு இருப்பேன் நினைக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த கொலைகேஸ்ல மாட்டிருக்கிறது பாரதி. அவங்கள காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்டா. சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுறதே தப்புடா. சார் 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 என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றோம். ஹலோ ஆதி, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஹரி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரியே நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்ததுல பாரதிக்கு ஃபேவரா ஒரு முக்கியமான ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க உடனே அந்த ஆதாரத்தோட இன்னைக்கு பாரதியோட கேஸ் நடக்கிற சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே. ஹலோ சொல்லாதி. கணேஷ், நீ சொன்ன மாதிரி அந்த ஆளை பிடிச்சிட்டேன். சூப்பர் ஆதி, நான் சொன்ன மாதிரியே பண்ணு. பாரதி கொலை பண்ணல. ஹலோ மிஸ்டர், கோர்ட்ல இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. இன்ஸ்பெக்டர் இருங்க, அவர் ஏதோ சொல்றதுக்கு வந்திருக்காரு. அவரை விடுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த சாட்சி கூண்ட்ல வந்து நின்னு சொல்லுங்க. யுவர் ஆனர், இவர் தேவையில்லாம கோர்ட்டார் நேரத்தை வீணடிக்க பாக்குறாரு. பாரதி தான் கொலையை பண்ணாங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கிறப்ப இவர் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் சொல்ல வந்ததை சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. துரைய கொலை பண்ணது பாரதி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இல்லை யுவர் ஆனர். ஆனா செத்து போனது துரையே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? துரை சாகலையா? எஸ் யுவர் ஆனர், அவன் சாகல. அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். இவன் எப்படிங்க ஆதிக்கிட்ட மாட்டினான்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல பவானி. போச்சு. இந்த ராஸ்கல் கோர்ட்லைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்னங்க மேடம்?
இன்னியோட துரையோட கதை முடிஞ்சது. இவனை வச்சு அந்த பாரதியோட சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தீப்பெட்டியை கொடுங்க.